يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அதிகம் பேசுவான். இந்த உலகத்தில் மகத்தான பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை என்றார். ஒழுக்கம் யாரோடு ஒழுக்கம்? அல்லாஹுவோடு ஒழுக்கம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற எல்லா வரலாறுகளையும் நாம் உற்று பார்த்தால் அந்த வரலாறுகளில் நபிமார்கள் அல்லாஹ்வோடு எப்படி ஒழுக்கமாக நடந்தார்கள் என்பது நமக்கு புரியும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும் கூட அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்துறான், ஹிதாயத்தை கொடுத்துறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட வந்தாங்க, வரலாறு நமக்கு தெரியும். நான் அல்லாஹ்வுடைய நபின்னு சொன்னாங்க. அப்ப ஃபிரௌன் கேட்டான், என்ன ஆதாரம்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில இருந்த தடியை போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு. அப்ப ஃபிரௌன் சொன்னா, நீ மந்திரவாதின்னா, உங்களை நான் வீழ்த்துவதற்கு எங்க நாட்டுல இருக்கிற மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கூப்பிடு. ஒரு பெருநாளுடைய தினத்துல 70,000 மந்திரவாதிகள் வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம வீழ்த்துறதுக்காக. அந்த 70,000 பேரும் ஒரு திடல்ல நின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த திடலுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோற்றம், அவங்களுடைய முகத்துல இருந்த அந்த ஈமானுடைய ஜொலிப்பு, இத பார்த்த உடனே அந்த 70,000 பேரும் அப்படி ஒரு ஸ்டெப் பின்னால போனாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மரியாதை. அந்த 70,000 பேரும் அப்படி கொஞ்சம் பின்னால வந்த உடனே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இவங்க மூசாவை வீழ்த்ததான் வந்திருக்கிறாங்க, எப்படியாவது அவரை தோற்கடிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய மனோநிலை. ஆனாலும் மூசா நபிக்கு அவங்க ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இந்த மரியாதை கொடுத்தது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த 70,000 பேரும் ஈமான் பண்ணாங்க. அவங்க 70,000 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே கேட்ட வார்த்தை, மூசா நீங்க போடுறீங்களா இல்ல நாங்க போடவா? ஏன்னா இவங்க கையிலையும் கம்பு இருக்குது, அவங்க கையிலையும் கம்பும் இருக்குது, நூலும் இருக்குது. அவ போடவா நாங்க போடவா நீங்க போடுறீங்களான்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போடுங்க தான். அவங்க 70,000 பேரும் கம்பையும் நூலையும் கீழே போட்டாங்க. ஒரே மைதானத்துல 1,40,000 பாம்பு வந்துச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில உள்ள தடியை போட்டாங்க, இந்த தடி எல்லாத்தையும் விழுங்கிச்சு. இந்த விழுங்கின உடனே அந்த 70,000 பேருக்கும் விளங்குது. ஏன்னா அவங்க மந்திரவாதிகள், அந்த மந்திரத்தை படிச்சவனுங்க, அவங்களுக்கு மந்திரத்தினுடைய சக்தி என்னன்னு தெரியும். அந்த 70,000 பேருடைய 1,40,000 பாம்பையும் இந்த பாம்பு விழுங்கின உடனே அந்த 70,000 பேரும் சொன்னாங்க, ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா நபியினுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌன் சொன்னா, நீங்க 70,000 பேருக்கும் இவரு தான் குரு, ஆக நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்க, அதனால உங்களை நான் மாறுகால் மாறுகை வெட்ட போறேன், வலது காலையும் இடது கையையும் வெட்ட வேண்டாம். இந்த 70,000 பேரும் சொல்றாங்க, இதான் மேட்ரு. நம்மள மாதிரி பாரம்பரிய முஸ்லிம்கள் இல்ல. அப்பதான் இஸ்லாத்தை ஏத்து ஒரு 2-3 நிமிடங்கள் இருக்கும். அந்த 2-3 நிமிடங்கள் அவங்க ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, ஃபக்லிமான் தகால், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். நீ என்ன கொன்னா என்னுடைய துன்யாவை தான் நீ நாசமாக்குற, எனக்கு நல்ல ஆகிறது கிடைக்குமே, அல்லாஹ் எனக்கு நல்ல வாய்ப்பு வாழ்க்கைய நரக சொர்க்கத்துல எனக்கு தருவானே,
அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னா. இப்ப இந்த வரலாற நம்முடைய மேன்மக்கள் பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, குர்ஆன் என்ன சொல்லுது, மூசா நபிக்கு அவங்கள்ட்ட அந்த 70,000 பேரும் கொஞ்சோண்டு மரியாதை, ஒரு பெரிய மனுஷருக்கு ஒரு மரியாதை. இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் ஒருவரிடத்தில் வறுமையானால் ஒரு காலத்திலே அவர் கெட்டு போக மாட்டாரு, அல்லாஹ் அவரை நல்லாதான் வருவான். இது குர்ஆன் சொல்ற ஒரு வரலாறு. மறுமை நாள் எல்லாரையும் அல்லாஹ் நிப்பாட்டிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுறான். இது குர்ஆன் பேசுற வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஈசா அன்த குல்த லின்னாசி இத்தகிதூனி உம்மி இலாதீனி மின் தூனில்லாஹ், என்னையும் என் அம்மாவையும் கடவுளா எடுங்கன்னு நீங்க மக்கள்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு அல்லாஹ் மறுமையில ஈசா நபி கிட்ட கேட்கிறான். இது குர்ஆன் சொல்ற ஆயத்து. அப்ப என்னையும் எங்க அம்மா மரியமையோ கடவுளாக எடு என்று மக்களிடத்தில் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு நாம ஈசா நபி கிட்ட கேட்போம். இப்ப என்ன சொல்லணும் ஈசா அலைஹிஸ்ஸலாம்? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், அல்லாஹ் நான்லாம் அப்படிலாம் சொல்லல, நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையே, உன் மேல சத்தியமா சொல்லவே இல்லை அப்படிதான் நாம சொல்லுவோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வே என்னையும் என் அம்மாவையும் கடவுளா எடு அப்படின்னு நீ சொன்னியான்னு என்கிட்ட கேட்கறல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் சொன்னாதான் உனக்கு தெரியும்ல, நான் என்ன சொல்றேன்னாலும் நான் என்ன சொன்னாலும் சொல்றது உனக்கு தெரியும். ஏன்னா தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக, உன்கிட்ட என்ன உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எதை மறைச்சு வச்சாலும் என் நாக்கு ஒண்ணு சொல்லி அதுக்கு மாற்றமானது என் மனசுல இருந்தாலும் உனக்கு தெரியும். அதனால அந்த மக்களுக்கு நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நான் சொன்னேன், நீ சொல்லாத எதையும் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல, நான் சொல்லலன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என் உள்ள இருக்கிறது தான் உனக்கு தெரியும்ல. இந்த வார்த்தை ஒழுக்கத்தினுடைய உச்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, குர்ஆன் பேசுற வசனம். அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, அல்லாஹ் யார் தெரியும்? நம்ரூதுட்ட பேசுறாங்க, அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் தான் கலக்கரி, என்ன படைச்சான், அவனுக்கு எனக்கு நேர்வழியை தந்தான், அவன் தான் எனக்கு உணவு தர்றான், அவன் தான் என்னுடைய தாகத்தை தணிக்கிறான், எல்லாம் செய்யறான் என்ன அல்லாஹ் பேசிட்டே வந்து, ஒய்தா மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டா ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் எனக்கு ஷிஃபா தருவான். என்ன சொல்லணும்? நோயை உண்டாக்குறது யாரு? அல்லாஹ் தான். ஷிஃபாவை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் தான். ஆனா நோயை அவன் உண்டாக்குனா, அல்லாஹ் எனக்கு நோயை தந்தா அவன் தான் எனக்கு ஷிஃபா தருவான்னு சொல்லல. அது ஒழுக்கம் இல்லாத வார்த்தை. அல்லாஹ் அப்படி அல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒரு மாதிரியான காரியங்களை எல்லாம் அல்லாஹ்ட்ட சேர்க்க கூடாது. ஷிஃபா என்கிறது நல்ல காரியம், ஆகாரம் கொடுத்தல் நல்ல காரியம், தாகத்தை தணித்தல் நல்ல காரியம், ஹிதாயத்து நல்ல காரியம், இதெல்லாம் அல்லாஹ் தான் தருவான். இதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நோய் என்கிறது சங்கடத்தை உண்டாக்குற ஒரு காரியம்ங்கிறதுனால அதை அல்லாஹ்ட்ட சேர்க்காம, ஒய்தா மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டா ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் எனக்கு ஷிஃபா தருவான். அப்ப ஷிஃபாவை அவனோட சேர்த்து நோயை தன்னோட சேர்க்கிறாங்கல்ல, இது அல்லாஹ்வோடு பாவிக்கிற ஒழுக்கம். இப்படித்தான் அல்லாஹ்வோட அல்லாஹ்ட்ட அப்படிதான் சொல்லணும். நல்லதெல்லாம் நடக்கும் போது ரப்புட்ட கொண்டு சேர்க்கணும். ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் வந்தா என்னுடைய குறை, நான் தான் இதுல எல்லாம் பிரச்சனை. அல்ல தப்பு செய்யும் போது தப்பு செஞ்சுக்கிட்டு எல்லாம் அவன் செயல், இது ஒரு மாதிரியான கோமாளித்தனம். அல்லாஹ்வுடைய அன்பு விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் கோளாறு உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும். குர்ஆனுடைய எல்லா வரலாறுகளுக்கு உள்ளாலும் இதை நம்மால பார்க்க முடியும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எப்படி நபியோடு ஒழுக்கம், நபியோடு எப்படி ஒழுக்கமாய் இருக்கணும்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை விட 2 வயசு மூத்தவங்க. ஒரு வகையில ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா 2 வயசு தான் மூத்தவங்க. அப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்குள்ள வர்றாங்க. சஹாபிகள் தடுத்து நிறுத்தி கேட்கிறாங்க, நீங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளா? நோக்கம் என்ன? ஏன்னா நீங்க பெரிய வயசு கூட இல்ல, அதனால நீங்க பெரிய ஆளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளான்னு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆனா அசன்னு, எனக்கு வயசு கூட,
ஒஹுவ அக்பரு, அவ்வளவு பெரிய ஆள். என்ன சொல்லணும்? சமயம் தானே சொல்லுவோம். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்துட்டேன்ல, ஒரு நாள் பின்னால் முந்திட்டா கூட உன்னை விட நான் ஒரு நாள் கூடப்பா, நான் இவ்வளவு நாள் உன்னை தம்பி அண்ணன் நினைச்சிருந்தேன், நீ தம்பின்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க 2 வருஷம் தான். ஆனா பேசுற வார்த்தை என்ன வார்த்தை? எனக்கு வயசு கூட, ஆனா அவ யாரு? பெரிய ஆள். மரியாதை, ஒழுக்கம் சார்ந்த வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, சஹாபிகள் எல்லாம் எழும்புனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்காருங்க தான். அந்நிய நாட்டு மன்னர்களை கண்ட உடனே மக்கள் எழுப்புற மாதிரி என்ன பார்த்த உடனே நீங்க எல்லாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னா எல்லாரும் உட்காருங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அடுத்த நிமிஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, சஹாபிகள் எழும்பல்ல, ஏன்னா எழுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரும் எழும்பல்ல. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எழுந்திருக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் எழுப்பி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹஸ்ஸான் நான் சொன்னதை நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பேரழக பார்த்த பின்னால என் காலு எப்படி எழும்பாம இருக்கும் சொல்லுங்க? பழகி போன காலு உங்களை கண்ட உடனே அதுவா எழும்புது, நான் என்ன பண்ண முடியும்? இந்த பேரழக பார்த்துட்டு எழும்பாம இருக்கிற ஒரு மனிதனை நினைத்து நான் ஆச்சரியப்படுறேன். அவர் எப்படி எழும்பாம இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நாங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்க. என்ன சொல்லல, இந்த டயலாக் எல்லாம் பேசக்கூடாது, நான் எழும்பாதேன்னு சொன்னா எழும்பாதுதான் அப்படின்னு சொல்லல, சிரிச்சுட்டே போயிட்டாங்க. இப்போ மேல எழும்ப கூடாதுன்னாங்க, இங்க ஹஸ்ஸானுக்கு எழும்பும் போது அவர் பதில் பேசுறாங்க, சிரிச்சுட்டே போயிட்டாங்க. இத ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நம்முடைய மேன்மக்கள் சொல்லுவாங்க, ஏவல் விலக்கலை விட ஒழுக்கம் மேலானது. ஏவல் விலக்கலை விட, அம்ரு நஹிய விட ஒழுக்கம் அதவும் மேலானது. அந்த ஒழுக்கம் மேலானதுங்கிற காரணத்தாலதான் நிக்க கூடாதுன்னு நீங்க யாருமே எழும்ப கூடாது என்கிறது ஏவல் நஹி விலக்கல். ஆனா எழும்பி நிற்கும் போது அதை ஏத்துக்கிட்டு போனாங்கல்ல, இது ஒழுக்கம். அப்ப ஒழுக்கம் என்கிறது அந்த அளவுக்கு ஷரியத்துல ரொம்ப உயர்ந்த ஒரு காரியம். அதனாலதான் அரபியில ஒரு பழமொழி உண்டு, இதா பாத்தக்கல் அதபு மாசித்த. ஒழுக்கம் உன்கிட்ட இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செய். என்ன வேணாலும் செய்யணும் என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் செய்வான். ஒழுக்கம் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வான். அந்த ஒழுக்கம் நிறைந்த வரலாறுகள் முழுக்க, குர்ஆனுடைய வரலாறுகள் முழுக்க அல்லாஹ் ஒழுக்கத்தை பத்தியே பேசுறான். அந்த நிறைவான அவன் விரும்புற ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بحقي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على